மத்திய கிழக்கை பொறுத்தவரை ஒரு பதற்றமான சூழல். தொட்களில் இருந்து உயிரினங்கள் வரை எல்லோரும் அழிக்கப்படுகிறார்கள். அமெரிக்காவின் மனித பேராசை என்பதும் நிலம் பிடிக்கும் எண்ணமும் அதிகார வர்க்கத்தின் அதிகார விரிவாக்கமும் இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகத்தை மிகப்பெரிய போரின் விளிம்புக்கு அழைத்து வந்திருக்கின்றது. மத்திய கிழக்கில் எந்த நேரமும் போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உலக நாடுகளை இப்போது உலுக்கி வருகின்றது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் உள்நாட்டு போராட்டங்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ள நிலையில் அடுத்த 48 மணி நேரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. கட்டாரில் உள்ள மட்டுமே அவகாசம் என ட்ரம்ப் கடந்த வாரம் எச்சரித்திருந்தார். மிகவும் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவரது பேச்சு தாக்குதல் உறுதி என்பதை காட்டுகிறது. எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களும் எங்களின் இலக்குகளாக மாறும் என ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம் என்பதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய போர் நகர்வுகள் இருக்கும் என்பதும் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டால் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி. தற்போது 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் தவிர்க்க முடியாதது என்பதை உணர்த்துகிறது. அமெரிக்கா தன் வாழ்நாளில் சந்திக்காத அவமானம் ஒன்றை சந்திக்கப் போகிறது என பலரும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். உண்மையில் இந்த போர் முனை போட்டிகள் அமெரிக்காவுக்கா ஈரானுக்கு பாதகமாக மாறப்போகிறது என்ற கேள்வி பல்வேறு தரப்புகளிடமும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் தன்னுடைய நிலைகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு தந்திரோபாயங்களை மேற்கொள்கின்றது. பல நவீன ஏவுகணைகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஏவுகணை கூடங்கள் மலைகளுக்கு அடியில் இருக்கிறது. அவர்களுடைய கப்பல் படைகளுடைய தளங்கள் மலைகளுக்கு அடியில் இருக்கிறது. அவர்களுடைய அணுத்தளங்கள் மலைகளுக்கு அடியில் இருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஈரான் மலைகளால் சூழப்பட்ட ஒரு நாடு. தன்னுடைய பாதுகாப்பு அரணாக மலைகளை கொண்டிருக்கின்றது ஈரான். இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய நகர்வு எப்படி இருக்கப் போகிறது என்ற கேள்வி பல்வேறு கட்ட சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவை பொறுத்தவரை போர் என்று சொன்னால் புதிய தொழில்நுட்பங்களை அவர்கள் பிரயோகிப்பதில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் மிக மோசமான போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் அமெரிக்கர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இப்போது வெனிசுவேலாவில் ட்ரம்ப் கண்ட வெற்றி அவருக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. இதனை வைத்துக்கொண்டு இப்போது ஈரானில் தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை அந்த பிராந்தியத்துக்குள் முடக்கி வைத்திருக்கிறார். பல லட்சக்கணக்கான ஆயுதங்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. மனித உலகம் காண விரும்பாத, மனித உலகம் எதிர்கொள்ள தலைப்படாத மிக முக்கியமான ஒரு போருக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது மாத்திரம் நிச்சயமாகும். ஈரான் மீதான தாக்குதல் உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தப் போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக இந்த யுத்தம் எப்படியான நகர்வுகளை ஏற்படுத்தப் போகிறது, இந்த யுத்தத்தினுடைய நகர்வுகள் எந்த எதிர்வினைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பில் தொடர்ந்தும் அவதானத்தோடு இருக்க வேண்டிய தேவை இருந்து வருகிறது. உண்மையில் இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறதா, ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிறதா என்ற கேள்வி கேட்க வேண்டிய நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. வெளிப்படையாக அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு தங்களுடைய எல்லைகளை வழங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தங்களுடைய அமெரிக்க விசுவாசத்தை தவிர்க்க முடியாமல் மறைமுகமான தாக்குதலுக்கான தளங்களை வழங்கப் போவதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் மத்திய கிழக்கில் படைத்தளம் அமைத்திருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகள் இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்கள் இஸ்லாமிய நாடுகளினுடைய, அரபு நாடுகளினுடைய நிலப்பரப்புகளாகும். அந்த நாடுகளில் எப்போதும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருந்திருக்கிறார்கள். இது மாத்திரமல்லாமல் கட்டார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் போன்றன விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை தங்களுடைய பிராந்தியங்களில் பொருத்தி வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு கால செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் எல்லோரும் சொல்லுவது போல அமெரிக்கா இந்த போரில் மண்கவப் போகிறது என்று சொன்னால், இதுவரை தன்னுடைய வரலாற்றில் காணாத தோல்வியை சந்திக்கப் போகிறது என்று சொன்னால், அதிலே பாதிக்கப்பட போவது அமெரிக்கா மாத்திரமல்ல, அமெரிக்காவினுடைய ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய அரபு நாடுகளும் கூடவே இருக்கிறது. ஆக இந்த அரபு நாடுகளுடைய பலம் என்பதும் அமெரிக்காவினுடைய இராணுவ பலம் என்பதும் எண்ணில் மட்டுப்படுத்தப்பட முடியாதவை. ஆகவே ஈரான் எவ்வளவுதான் தன்னுடைய ஆயுத வல்லமையை, குறிப்பாக பாலிஸ்டிக் மிசைல்ஸை வைத்திருந்தாலும்
அவை எந்த அளவுக்கு இந்த தாக்குதலில் பயன்பட போகிறது என்பதுதான் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த விமானம் தாங்கி யுத்த கப்பல்கள் அழிக்கப்பட்டால் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான இராணுவ குவிப்பினுடைய பலமும் இல்லாமல் போகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கான திட்டங்கள் ஈரானிடம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. குறிப்பாக ஈரானிடம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தற்கொலை படகுகள் ஒன்று சேர்ந்து அந்த பிராந்தியத்தில் விமானம் தாங்கி கப்பல்களை தாக்க முற்பட்டால் அவற்றை அழிப்பதற்கான வல்லமை அமெரிக்காவிடம் இருக்கிறது. ஆனால் சிறு தவறு நேர்ந்தாலும் பல மில்லியன்கள் நட்டம் ஏற்படக்கூடிய அந்த விமானம் தாங்கி கப்பல்கள் அழிக்கப்படலாம் அல்லது சேதத்திற்குட்படுத்தப்படலாம். இது இந்த யுத்தத்தினுடைய மிக முக்கியமான மைல்கல்லில் இருந்து பேசப்படுகின்ற விடயமாகும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அடுத்து வருகின்ற 48 மணித்தியாலங்களோ அல்லது அதனைத் தொடர்ந்து வருகின்ற 72 மணித்தியாலங்களோ மிகப்பெரிய யுத்தத்தினுடைய சாயலை எதிர்பார்த்து இந்த உலகம் காத்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் தாக்குதலுக்கான உத்தரவை வழங்குவார் என்று சொல்லி அமெரிக்க படைகள் காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி மாறும், எந்த வகையில் இதனுடைய முடிவுகள் இருக்கப் போகிறது என்பது தொடர்பாக பலரும் தங்களுடைய அவதானங்களை செலுத்தி வரும் நிலையில் உண்மையில் மத்திய கிழக்கில் என்ன நடக்கப் போகிறது, மத்திய கிழக்கில் யார் வெல்லப் போகிறார்கள், பாரசீக வளைகுடாவை சூழ்ந்திருக்கும் போர் மேகம் உலக போராக மாறுமா, உலக நாடுகள் இதில் பங்கெடுக்கப் போகிறதா, இப்படி பல கேள்விகள் எழுந்த வேண்டும் என்கிறது. கேள்விகளுக்கான பதில் யாவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் போரியல் ஆய்வாளர்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். யுத்தம் இடம்பெறப் போகிறதா, பேச்சுவார்த்தைகள் தொடரப் போகிறதா, பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் யுத்தத்தின் மூலமாக தன்னுடைய பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைப்பதே டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரே ஒரு திட்டம் என தெளிவாக தெரிகிறது. ஆகவே ஒரு பகுதியளவிலான தாக்குதல் நடத்தப்படலாம், அதன் மூலமாக ஈரான் அடிபணிய செய்யப்பட்டு ஒப்பந்தத்திற்கு அழைக்கப்படலாம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இது எப்படி மாறப்போகிறது, எப்படியான எதிர்வினைவுகளை தரப்போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம்.